இந்த விஷயம் தான் சார் எனக்கு கரெக்டாக தெரியுது. நான் மாறிட்டேன், அவங்களும் மாறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. திட்டியே எனக்கு ரொம்ப மன உடைச்சலாம். ஒரு சில டைம்லாம் சூசைட் பண்ணிக்கலாம்னு போல கூட இருக்கும். அந்த அக்கா சொன்னது அப்போ யோசிச்சிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பயே ரிலேஸ் பண்ணியிருந்ததுன்னா பிறப்பால எல்லாரும் சமம்னு அவர் சொல்லுவார். அந்த இடத்துல அதை தான் சொன்னேன். அவர் விஜய் சொன்னதை நான் சொன்னேன் உண்மையாகவே. அப்போ இந்த மாற்றத்துக்கு காரணம் விஜய் அவரும் ஒரு காரணம் தான். யாராவது வெளில போவாரா, வெட்டிட்டு போவாங்க. அதான் இப்போ ஏன் மாறினதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க? இப்போ கேசிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் தானே செய்வாங்க. இந்த மாற்றம் எனக்கு பிடிச்சது. இது அவன் சொன்னாலும் யார் சொன்னாலும் கடவுளே வந்து சொன்னாலும் நான் மாற மாட்டேன். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரகாஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீயா நாளால ஒருத்தர் வந்து 2 முறை ஃபேமஸ் ஆனார். ஒரு தடவை எல்லாராலையும் ட்ரோல் செய்யப்பட்டாரு, இப்போ எல்லாராலையும் பாராட்டப்படுறாரு. என் கூட இன்னைக்கு தினகரன் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு விஷயம் நம்ம பேசி திருத்திக்கிறதுங்கிறது வேற, ஆனா இப்படி முழுமையா மாறுறதுங்கிறது வேற. இப்படி ஒரு சேஞ்சுக்கான காரணம் என்னவா இருந்தது? ஒரு சில ட்ரோல் செஞ்சாங்க இல்லைங்களா, ட்ரோல் செஞ்சதில் ஒரு சில கமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் வல்கராக இருக்கும். ஒவ்வொரு ட்ரோல்லையும் சரி தான். ட்ரோல் பண்ணவங்கள தப்பாக சொல்லலை. அவங்க வந்து நல்ல குட்டா பண்ணாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. இவங்க அந்த கமெண்ட் ட்ரோலில் வரும் பார்த்தீங்களா, ஒரு கமெண்ட் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டான. அதுக்கப்புறம் போக போக எனக்கே கொஞ்சம் போக போக ரொம்ப எனக்கே புரிய ஆரம்பிச்சிது. அந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்து என்னோடய லைஃப்பை பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே ரொட்டீனாக ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகலாம், அப்படியே அந்த அந்த ஃபீல்டுலேயே போய்கிட்டு அப்படியே இருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ புதுசாக விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தெரியுங்களா, அந்த கட்சியில் இப்போ இணைஞ்சேன். இந்த புரிதல்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நான் அந்த கட்சியிலேருந்து விலகி வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு மெயினான விஷயமா என்ன அமைஞ்சது? ஏன்னா ஒரு புரிதல் வரணும்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும். அது என்ன வந்தது? அந்த ஒரு 6 மந்த் கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். 6 மந்த்தில் நிறைய கால் வரும். அந்த ஒரு நபர் ஒருத்தர் சொன்னார். அவர் எனக்கு நல்லா புரியுற மாதிரி சொன்னார். திட்டலை, ஒன்றும் பண்ணலை. நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஆனால் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. அவர் சொன்னது அப்பயே உடனே மனசு மாற ஆரம்பிச்சது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அவர் என்ன சொன்னார் அப்படி? தம்பி, இது வந்து நவீன உலகம். இதில் வந்து நீ இந்த ஜாதி நீ இப்போ வந்து 2020 இருக்க, 2000 இல்லை ஜாதி பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இது டெக்னாலஜியான உலகம். இதில் வந்து நீ ஜாதி இது மாதிரி பேசியிருந்தா உன்னை ட்ரோல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சரியில்லை, இது மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி நடந்தாலும் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நானும் மாற ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஒரே அடியாக ஸ்டாப் பண்ண முடியாது மொத்தமாகவும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளில வந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு இருக்கு. ஆனால் இப்போது நம்மளோட கண்ணை திறந்ததுக்கு அப்புறமா நமக்கு முன்னாடி வந்து எல்லாமே கரெக்டுன்னு தோணிருக்கும். ஆமாம். இப்போ எதெல்லாம் விஷயம் நீங்கள் அப்போ பண்ணதை பார்க்கும்போது தப்புன்னு தெரிஞ்சது உங்களுக்கு? நம்ம பேசுனதாக இருக்கட்டும், நம்ம பேசுனது இருக்குல்ல, நடந்தது பேசுனது எல்லாமே இருக்கட்டும், யாரையும் தாழ்த்தி பேசலை நான். அது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரி பேசுனதுனால வேறு யார் மனசோடு கும்பிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே, என் மனசுக்குள்ளேயே கொஞ்சம் கஷ்டம், வேறு எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் கெத்துன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் பண்ணீங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த பார்வையிலேருந்து எந்த விஷயம் கெத்து? இந்த விஷயம் தான் சார் எனக்கு கெத்தாக தெரியுது. ஆமாம், எனக்கு அந்த விஷயம் அப்போது கெத்தாக இருந்து, அந்த சின்ன வயசில் எனக்கு கெத்தாக தெரிஞ்சது. இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த இடத்த பார்க்கும்போது வந்து அது தப்பாக தெரியுது. ஆனால் இப்போது இந்த கேஸ்ட் உள்ளே இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க, உள்ளே இருக்கிறவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் மாறிட்டேன், அவங்களும் மாறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் மாறின மாதிரி அவங்களும் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ட்ரோல்ஸு இதெல்லாமே பார்த்தோம். உங்களை அந்த டைமில் வந்து காயப்படுத்தின விஷயங்கள்லாம் இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் உங்களை மாற்றம் ஷேப் பண்ணியிருந்தாலும் காயப்படுத்தின விஷயமா என்ன இருந்தது? அந்த கமெண்டில் படித்ததை பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்னை பற்றி திட்டல, எங்கள் வீட்டில் இருக்கவங்களை பற்றி தான் நிறைய திட்டிருந்தாங்க. என்னை பற்றி திட்டினா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களை பற்றி திட்டினா தான் எனக்கு ரெஸ்பான்ஸ். எதுக்கானா, நான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி தான்,
என்ன திட்டுங்க, வெளியே வீட்டில் இருக்கவங்கள பற்றி ஏன் திட்டுறீங்க? அவங்க வீட்டில் யாரா ஆள் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி திட்டினாங்கன்னா அவங்க வீட்டு ஆளுங்களை திட்டுவாங்களா? ஏன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் ஏன் புரிய மாட்டேங்குது? அதே நபர்கள் தான் என்னை இப்போ பாராட்டுறாங்க. ஏன் அந்த அந்த பாராட்டு அப்போ பாராட்டணும்னு சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. ஒரு நபர் புரிய வச்சாரு, அதே மாதிரி நீங்களும் சொல்லி புரிய வச்சிருந்தா திட்டாமல். நீங்கள் திட்டினதால நான் ஒன்றும் மாறலை. நான் மாறணும்னு நினச்சேன், அதனால தான் மாறினேன். புரியுதுங்களா? நான் மாறணும்னு நினச்சேன் மாறேன். நீங்கள் திட்டி தான் நான் மாறணும்னு எனக்கு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ எனக்கு நீங்கள் திட்டினது எனக்கு கோவத்தை தான். ஒரு ஒரு யாச்சும் ஒரு சின்ன பையன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ சொல்லி அன்பாக சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்டில் நான் கண்டிப்பாக நான் புரிஞ்சு நானே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே வெளியே வந்திருப்பேன். புரியுதுங்களா? உடனே நீங்கள் திட்டினதுனால திட்டியே எனக்கு ரொம்ப மன உடைச்சலாம். ஒரு சில டைம்லாம் சூசைட் பண்ணிக்கலான்னு கூட இருக்கு. என்னடா இப்படிலாம் நம்ம பேசின அவ்வளோ தப்பாக இருந்து இல்லையே, நம்மளோட இது பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம சொன்னோம், அது தப்பாக கன்வே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காலகட்டத்தில் அதான் சொன்னேன், சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு கூட என் ஃப்ரெண்டுங்களா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். புரியுது. ஆனா இப்போ நீங்க மாறியாச்சு. ஆமா, மாறினதுக்கு அப்புறமா இப்போ ஒரு ரிசப்ஷன் கிடைக்குது இல்ல, நீங்க பேசினதுக்கு அப்புறமா இப்போ எல்லாரும் பாராட்டுறாங்கல்ல, இது பார்க்கும்போது எப்படி இருக்கு? என்னால் இவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் சொல்ல முடியல. நிறைய இருக்குது பிரதர். இப்போ கூட ஒரு நபர் சொன்னாங்க, இப்போ ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் நபர் சொன்னாங்க, ஃபேஸ்புக்கில் மாறிட்டீங்க அப்புறம் ஏன் இந்த ராஜ பரம்பரை தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு அது மாற்ற தெரியாது. புரியுதுங்களா? மாற்ற தெரியாது. மாற்ற தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் மாற்றிருப்பேன். இப்போ அதுக்கு முன்னாடிலாம் மாற்றிடுவேன். இப்போது அப்டேட் வர என்னால் மாற்ற முடியல. மாற்ற தெரியல எனக்கு. இவ்வளோ மாற்றம் பண்ணியிருக்கேன். இதை மாற்ற தெரியாதா எனக்கு? ஒரு 5 நிமிஷம் ஆகும் அதை மாற்ற. எனக்கு மாற்ற தெரியாது. ஆனால் நிறைய பேர் புரிஞ்சுக்காம அதை தான் கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இந்த கேஸ்ட் சமாள, அதாவது நீங்கள் அந்த ஒரு கெத்துன்னு நினச்சி பண்ண விஷயத்தினால உங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வந்தது? பிரதர், என்னோட பிஸ்னஸ் கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆச்சு பிரதர். அதோட கொஞ்சம் கடன் கொஞ்சம் அதிகமாச்சு பிரதர். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நாள் இவங்க தான் அப்படி நம்பிட்டு இருந்த ஒரு கூட்டம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? பிரதர், என்னை பொறுத்தவரை எனக்கு யாருமே இப்பவும் சரி எப்பவும் சரி பிரதர், எனக்கு ஒரு பொருள் வேணும்னாலும் எல்லாமே நான் தான் வாங்கிப்பேன். எனக்கு எதுனாலும் நான் தான் பண்ணிப்பேன். யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். வீட்டில் இருந்தால் கேட்பேன், இல்லைன்னா கேட்க மாட்டேன். அவ்வளோதான். இப்போ கடன் வந்து நானாக கேட்கல. எங்கள் அப்பா கஷ்டத்தில் இருக்க நான் அழுததை நினச்சி எங்கள் அப்பா வந்து எனக்கு கேட்பாங்க. அதே மாதிரி தான் பிரதர், நான் எதுவுமே யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் பிரதர். உங்களை மாதிரியே இந்த கெத்தாக சுற்றுற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கெத்தானா இந்த ஜாதி கெத்து இல்லை, நார்மலாக ஒரு கெத்தில் இருக்காங்கல்ல, கெத்தானா ஒரு டீசெண்டாக சூப்பராக ஒரு இருக்காங்கல்ல, அவங்களெலாம் நான் எதுவும் சொல்லுவேன். இது ஜாதியோட சுற்றுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, உங்களை வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர நம்மக்கிட்டேருந்து நம்ம வச்சிருக்க பொருளாதார அடிப்படையில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். அந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்தா எடுப்பாங்களே தவிர அந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க. பணக்காரன் கொஞ்சம் காசு இருக்கிறவங்களாம் வந்து அதில் அந்த ஜாதியை பற்றி ஜாதி பின்னாடி போகிறதில்ல. கொஞ்சம் டவுனாக இருக்க பீப்புள் மட்டும்தான். டவுனாக இருக்க பீப்புள்னா கேஷில் கொஞ்சம் டவுனாக இருக்க பீப்புள் தான் அவங்க பின்னாடி போகிறாங்க. ஒரு சப்போர்ட்டாக ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சோ கூப்பிட்டா அவங்க வருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் அவங்க பின்னாடி. ஆனால் அப்படி கூப்பிட்டா வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க பிரதர். ஆனால் நீங்கள் கெத்தாக சுற்றுறப்ப அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது பிரதர்? காமெடியாக பண்ணியிருப்பாங்க பிரதர். அதெல்லாம் பார்த்து நானே சிரிச்சிட்டு இருப்பேன் பிரதர். புரியுது? நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, உன் வீடியோ பார்த்து தான்ப்பா டெய்லி நான் சாப்பிடுவேன்னா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போலாம் கோவம் வருதோ உன் வீடியோ பார்ப்பேன்டா தம்பி, பார்த்துட்டு சிரிப்பேன்டா, அப்போ தான்டா எனக்கு கொஞ்சம் லைட்டாக மனபாரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே நம்மளை வந்து வடிவேல் மெட்டீரியலாகவே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டைலாக் பேசும்போதும் ஒவ்வொரு இடையில அப்படியே ஒரு கட் பண்ணி வடிவேலை சேர்த்து வச்சுருக்காங்க. சரி, அந்த அக்கா சொன்னது உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றமாக இருந்தது? அந்த அக்கா சொன்னது நான் அந்த அக்கா சொன்னது அப்போ யோசிச்சுருந்துடலான்னு நினைக்கிறேன் பிறகு. அப்போயே ரிலேஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னா எனக்கு நான் இவ்வளோ டவுன் ஆகியிருந்திருக்க மாட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிருப்பேன். என் பிஸ்னஸ் இன்னும் பெரிய அளவில் நடந்திருக்கும், நான் நல்லா இருந்திருப்பேன். ஆனால் அப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி இருப்பாங்க, அந்த கெத்து அந்த இதுன்னு. ஆமாம். அவங்களாம் இப்போவும் சுற்றுறாங்களா? இல்லை பிரதர், நான் எப்போ அதுலேருந்து வந்தோன்னே என் கூட இருந்தவங்க எல்லாமே வந்துட்டாங்க பிரதர். இப்போ யாரும் இல்லை பிரதர். ஓகே, இப்போ தான் கட்சி அடி நீங்கள் எதனால் இந்த கட்சியை சூஸ் பண்ணது, தலைவராக இவரை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இவர் கரெக்டாக வழி நடத்துகிறாருன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டாக வழி நடத்துகிறாரு, அது ஒன்று பிரதர். எனக்கு சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப பிடிக்கும் பிரதர். நான் ஒரு ரசிகர் மன்றத்திலேருந்து
அதுக்கப்புறம் மக்கள் இயக்கத்திலேருந்து எங்கள் அண்ணன் நான் எல்லாம் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் கட்சியிலையும் சரி இருக்கோம் இப்போது. இப்போ விஜய் சாருக்காக விஜய் சாரை பார்த்து தான் அந்த இதுலேருந்து வந்து ஆமாம் ஆமாம் பிரதர். இப்போது பிறப்பால் எல்லாரும் சமம்னு அவர் சொல்லுவார். அதுவும் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் அந்த அந்த இடத்துல அதை தான் சொன்னேன். என் அவர் விஜய் சொன்னதை நான் சொன்னேன். உண்மையாகவே நான் ரியலைஸ் பண்ணேன். உண்மையாக அவர் சொன்னதை பார்த்துட்டு ரியலைஸ் பண்ணி தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். அப்போ இந்த மாற்றத்துக்கு காரணம் விஜய் அவரும் ஒரு காரணம் தான். இவ்வளோ பேர் காரணம், அவரும் ஒரு காரணம் பிரதர். அவர் எந்த மாதிரி ஒரு காரணமாக இருந்திருக்காரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர். அந்த அந்த வசனம் எனக்கு பிடிக்கும் பிரதர். அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கும். ஸோ அவர் ரசிகராக இருந்து அவருடைய தொண்டராக மாறி. ஆமாம், ரசிகராக இருந்து மக்கள் இயக்கத்திலிருந்து அதுக்கப்புறம் இப்போ தொண்டனாக இருக்கும் பிரதர். சரி, இப்போ லைஃப் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா அப்படி உங்களை பேசும்போது நிறைய பேர் உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, பெருசாக உங்ககிட்ட வந்து பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா நடக்கிற விஷயம் என்னவா இருக்கு? எனக்கு நான் ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்காது. ஆனால் ஒன்று இப்போது நினச்சேன்னா அது கொஞ்சம் நடக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரோல் ஆனோம் பார்த்தீங்களா, இது என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் மாறும், இன்னொரு மறுவாய்ப்பு ஒன்று கிடைக்கும், அதில் நம்ம வெளியே வந்துடலாம், சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கோபிநாத் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு இப்போ வெளியே வந்து நான் இப்போ ஒரு நல்ல மனிதனாக இருக்கேன். கோபிநாத் சார் என்ன சொன்னார்? ஊர்லேருந்து ரேபிடோ ஓட்டிட்டு நான் ஊருக்கு போயிருந்தேன். நைட்டு ஒரு 12 o'clock இருக்கும். அப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி பார்த்து, அண்ணா வணக்கம், நான் தான் நான் பேசுனேன், ஞாபகம் இருக்கேன். சொல்லு இப்போ தினகரன் தானே உன் பேர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரிலாம் இருக்குண்ணா, என்னன்னா ரொம்ப கஷ்டம் இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு நாள் சூசைட் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்குண்டா. இதெல்லாம் தம்பி, நான் சரி இவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, நான் உன்னை ட்ரோல் மெட்டீரியலாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவன் மனதளவில் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா தம்பி, சாரிப்பா அப்படின்னு. அவன் செட்டுக்கு வந்த பிறகும் அங்கேயும் சொன்னார். என்ன சொன்னார்? அங்கே செட்டில் திருப்பி உங்களை பார்க்கும்போது என்ன சொன்னார்? சாரிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கை வச்சு சாரிப்பா தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். விஜய் சார் சந்திக்கணும் அந்த ஆசை பிரதர். விஜய் சார், விஜயோட வெறிய நான் அவரை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா பிரதர்? ஜென்ரலாக இப்போ ஆக்சுவலி வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? பொது வாழ்க்கையில் ஒர்க்கு, எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் இந்த ஒர்க்கு தான் செய்யணும் அப்படின்னு. எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் பிடிக்கும், அதே மாதிரி ஆக்டிங் பிடிக்கும். இந்த ரெண்டும் என்னோடய ஃபேவரெட். ஆக்டிங்கு, ஃபோட்டோகிராஃபி, இது ரெண்டும் என்னோடய ஃபேவரெட்டு. மீதி அது ரெண்டும் இல்லாதப்ப எந்த ஒர்க்காக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். எந்த ஒர்க்காக தான் செய்வோம் எல்லா ஒர்க்கையும் எடுத்து சரி செய்வோம். பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், வெல்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போவோம் பிரதர். ஆனால் இப்போ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசி வந்தபோது நிறைய பேர் ஒதுக்குனாங்களா உங்களுக்கு வேலை தராமல்? இல்லை பிரதர், எனக்கு ஃபோட்டோகிராஃபி அங்கே அதிகமாக போக முடியல. எனக்கு இந்த மாதிரி வேலை கொஞ்சம் எனக்கு கை கொடுத்துச்சு. ஏன்னா அப்போ அவ்வளோலாம் வெளிலலாம் போக முடியாது. சின்ன சின்ன வேலை இங்கே ஊரில் இருக்குது. சென்னையிலையும் வந்து ஒரு வருஷம் வேலை செஞ்சிருந்தேன். அப்போ சென்னையில் வந்து இருக்கும்போது என்ன மாதிரி இது பண்ணுவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்களா? கண்டுபிடிப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒரு சிலர் கலாய்ப்பாங்க, சிரிப்பாங்க. சரி இதுக்கப்புறம் அது மாதிரி இருக்காதுப்பா, பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் என்ன சொல்லுவாங்க, என்னடா இப்படி பேசிட்டு திட்டதோன்னு மிரட்டுற மாதிரி பேசுவாங்க. நான் இப்போ இந்த ரீசெண்டாக சொன்னார், ஏன் இது மாதிரிலாம் ஏன் மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் கேட்டாங்க. எதுக்காக மாறணும்னு நான் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. யாராவது வெளில போவாரா, வெட்டிட்டு போகிறாங்க, வெட்டிக்கிட்டி போட்டுற போகிறாங்க, பசங்க வெட்டி போட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியல. புதுசாக ஒரு நபர் மாறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில் பிரதர்ன்றேன். அதான் இப்போ ஏன் மாறினதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? இப்போ கேசிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் தானே செய்வாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும். இதெல்லாம் ஆரம்பத்துல பார்த்துருக்கேன் பிரதர். நான் இவனுங்க சொல்றதுனால நான் பயப்படணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாது பிரதர். நான் பயப்படவும் மாட்டேன் இந்த விஷயத்துக்கு. ஆனால் இந்த மாற்றம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த மாற்றம் எனக்கு பிடிச்சிது. இது எவன் சொன்னாலும், யார் சொன்னாலும், கடவுளே வந்து சொன்னாலும் நான் மாற மாட்டேன் பிரதர். இப்போ நீங்கள் வந்து அந்த ராஜ நடையை நடக்கலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைம். கண்டிப்பாக.